அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் கேரட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் கூட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டு ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் செய்கிற ரெசிபி. இதை தான் அவங்க கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிறுபருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட் வந்து எனக்கு 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச சிறுபருப்பு நல்லா ஊறியிருக்கு. இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இந்த மாதிரி பெருசாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்னதாக சேர்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும், அது வேகிறதுக்கு சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்ததும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க சிறுபருப்பும் கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம இதுக்கு நிறையா சேர்த்துடக்கூடாது, ஏன்னா கேரட்டில் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். தேங்காயும் அதிகமாக சேர்த்துட்டா கூட்டு வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம வத்த குழம்பு காரக்குழம்புக்கெலாம் ஒரு நல்ல சைடிஷாக எடுத்துக்கலாம். இல்லைனா வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு கூட இதை சைடிஷாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பல்லு பூண்டு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். நம்ம தாளிக்கிறப்போ இந்த மாதிரி வெங்காயமும் சேர்த்து அதை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அதை கூட்டில் சேர்த்து சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகியிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.